என்னடி வேற யாரோ ஒருத்தி கூட வராரு உங்க அத்தா? ஏய், நீ பிக்கப் பண்ண வேண்டிய ஆளை வேற எவ்வளவு பிக்கப் பண்ணிட்டு வரா? சும்மா ரெடி. மகா, ஈபி இன்ஜினியர் மலர், அத்தை பொண்ணு மகா. தெரியுமே. எனக்கும் தெரியுமே. நான் தான் இன்னைக்கு பார்த்தனே. நானும் தான் பார்த்தனே. சரி நான் வரேன். என்ன வரேன்னு சொல்றீங்க? நாங்க இருந்து பேசிட்டு வர 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. என்னை டிராப் பண்ண வேணாமா? நானா உங்க டிரைவரா? வேலை இருக்குன்னு சொன்னீங்களா, நான் தான் மறந்துட்டேன். அப்புறம் அந்த சைக்கிளை மறந்துடாதீங்க. சரி ஓகே. ஓகே. இங்க வாங்கத்தான். என்ன மகா? ஏய், எங்க இழுத்துட்டு போற? என்ன உங்களுக்கு தான் அவளை பிடிக்காது, ராட்சசி அப்படி இப்படின்னு சொன்னீங்கல்ல, இப்ப அவளோட வண்டியில வந்துட்டு இருக்கீங்க. சைக்கிள் காணாம போச்சுமா? எப்படி வரேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேளை வந்தாங்க, லிஃப்ட் கேட்டு வந்துட்டேன். ஏன் ஒரு ஆட்டோல வந்திருக்கலாம்ல, அவங்க கூட தான் வரணுமா? உங்க ஊர்ல எல்லாரும் சேர்ந்து அவங்க கூட தான் வண்டி எடுத்து விட்டீங்க. இப்போ என்ன? அப்ப அவங்க அம்மா அப்பா எல்லாரும் இருந்தாங்க, இப்போ நீங்க தனியா வர்றீங்க. ஏன் நான் உங்க கூட தனியா வந்து தப்பா? தப்பு தான். நான் ஓப்பனாவே சொல்றேன். சின்ன வயசுல இருந்து எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன நான் பாட்டு கேக்குறேன், நீங்க பேசாம சைலண்டா இருக்கீங்க? எவ்வளவு பெரிய விஷயத்த நடு ரோட்ல வச்சு திடீர்னு பேசுற, ரொம்ப சாதாரணமா பேசுற. இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? உங்களுக்கு வேணா திடீர்னு கேக்குறதா இருக்கலாம், ஆனா நான் ஒவ்வொரு நாளும் என் மனசுக்குள்ளேயே 1000 தடவை, ஏன் 1,00,000 தடவை கூட சொல்லி பார்த்துட்டு இருப்பேன். ஒவ்வொரு தடவையும் உங்ககிட்ட வந்து சொல்லலான்னு வரும்போதெல்லாம் ஏதோ ஒரு காரணத்தினால முடியாம போயிடும். ஆனா எங்க அப்பா என்னடானா, இப்ப உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் ஒட்டும் இல்ல உறவும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. அதான் உங்களை பார்த்து நம்ம கல்யாண விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். ஆனா நீங்க என்னடானா இவளோட வந்து வண்டியில இறங்குறீங்க. உன்னை ரொம்ப சின்ன பிள்ளை நினைச்சிட்டு இருந்தேன். உன் மனசுக்குள்ள இவ்வளவு பெரிய விஷயம் இருக்குன்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. இந்த விஷயத்துல ஆம்பளைங்களை விட பொம்பளைங்களுக்கு தான் மெச்சூரிட்டி ஜாஸ்தி. எதிர்காலத்தை பத்தி நாங்க மட்டும் தான் யோசிப்போம். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் தான். நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒய்ஃபா இருப்பேன். மகா, இத நீ நானும் ரோட்ல நின்று முடிவு பண்ற விஷயம் இல்ல. நம்மள பெத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க தான் இதெல்லாம் முடிவு பண்ணணும். நான் இல்லைன்னு சொல்லலையே. நான் பெரிய மாமா வீட்டுக்கோ சின்ன மாமா வீட்டுக்கோ மருமகளா வரணும்னு அம்மா ஆசைப்படுறாங்க. ஏன் மாமாங்களும் அதான் ஆசைப்படுறாங்க. உங்க 2 பேத்துல எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. இதுல என்ன பிரச்சனை இருக்கு? கரெக்ட் தான் மகா. ஆனா நான் சொல்ல வர்றது என்னன்னா, சரி நான் டைரக்டா கேக்குறேன், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா கல்யாணம் வரைக்கும் நான் யோசிக்கல. எனக்கு 5 தங்கச்சி இருக்காங்க. 5 தங்கச்சி இல்ல, எத்தனை பேர் வேணா இருக்கட்டும். உங்களுக்குன்னு ஒரு கல்யாணம் நடக்கும்ல, அதையே நம்ம 2 பேருக்கும் நடக்க கூடாது? நடக்கலாம். ஆனா இத என்னோட அம்மா அப்பா, சித்தி சித்தப்பா, மாமா அத்தை இவங்க எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து பேசி மகா கழுத்துல தாலியை கட்டுறான்னு சொல்லிட்டா அப்பவே உங்க கழுத்துல தாலி கட்டிடுவேன். சூப்பர் அத்தா, சூப்பர். ஆனா இத நம்ம 2 பேர் மட்டும் பேசி முடிவு பண்ணோம்னு வச்சுக்க, இது பெரிய சிக்கல்ல தான் போய் முடியும். பெரியவங்க தான் இதை முடிவு பண்ணணும். அப்பா அம்மாவுக்கும் அத்தை மாமாவுக்கும் ஓகேனா உங்களுக்கு ஓகே தானே? கண்டிப்பா எனக்கு ஓகே தான். அப்ப எல்லாரும் சம்மதத்தோட நம்ம கல்யாணம் நடக்கும். நடக்கட்டும். வா வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கா? நான் உங்களை பார்க்க வந்ததே வீட்டுக்கு தெரியாம தான் வந்திருக்கேன். நான் அத்தை மாமாவெல்லாம் வந்து பார்த்தது அப்பாவுக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான். உன் அப்பானா இவ்வளவு பயம்? இத வச்சுக்கிட்டு தான் என்கிட்ட வந்து கல்யாண விஷயத்தை பேச வந்தீங்களா? பயமா? எனக்கா? இங்க வாங்க. எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்கடி. எங்க அத்தா என்ன கல்யாணம் பண்ணிக்க ஓகே பண்ணிட்டாரு. நீங்க எல்லாம் கிண்டல் பண்ணீங்க, இப்ப கேட்டு பாருங்க. என்ன டெய்லர், கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்களா? பெரியவங்க எல்லாரும் வீட்டுல ஒத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தான் சொன்னேன். சரி எல்லாரும் வந்திருக்கீங்க, வாங்கம்மா ஜூஸ் சாப்பிட்டு போலாம். போங்கடி. அத்தா தேங்க்ஸ் தான். அட வா பாண்டி, வா வா. அத்தை எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கோம்ப்பா. ஆமா நீ என்ன திடீர்னு வந்திருக்க? இல்ல ஏதோ சின்ன வேலை இருந்தது, அப்படியே உங்களுக்கு பாட்டு போலாமே அப்படின்ட்டு. அப்படியா? சரி உட்கார், காபி போட்டு கொண்டு வரேன். அத்தை நீங்க சிரமப்படுறீங்க. மகா இல்ல, மகா காபி போட சொல்லுங்க. மகா இல்ல பாண்டி, காரைக்குடி போயிருக்கா. என்னது காரைக்குடிக்கா? ஆமா. எதுக்கு அத்தை? ஏதோ காலேஜ்ல அப்ளிகேஷன் வாங்கணும்னு சொன்னா, அதான் காலையிலேயே கிளம்பி போயிட்டா. அப்படியா? ஏன் அத்தை எனக்கு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல? நானே காலேஜ் கூட்டி போயிட்டு அப்ளிகேஷன் வாங்கி கொடுத்து சீக்கிரம் அனுப்பியிருப்பேன் அத்தை. என்னத்த மகா ஒத்தையில அனுப்பிட்டு இருக்கீங்க? தனியா போல பாண்டி, ஃப்ரெண்ட்ஸோட தான் போயிருக்கா. ஃப்ரெண்ட்ஸோட பண்ணிருக்காளா? ஆமா. சரி அத்தை. ஏண்டி அந்த வீட்ல என்ன அவமானப்படுத்தி அனுப்புனாங்கல்ல, அப்புறம் எதுக்கு இங்க வந்தா? ஏன் உள்ள வச்சு பேசிட்டு இருக்க? வெளியே அனுப்ப அவனை. ஏங்க அங்க நடந்த சண்டைக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம்? இவனை போய் எதுக்கு வைறீங்க? அங்க நின்று வேடிக்கை பார்த்தோம் தாண்டிவன். ஏப்பா எதுக்கு வந்த? என்ன சொல்லி உனக்கு?
இல்ல மாமா ஒரு வேலை விஷயமா வந்தேன் அப்படியே உங்களுக்கு பார்த்துட்டு போலாம் அப்படியே பாத்துட்டு போக வந்தியா? ஆமா, மாமா. அப்படியே வரதுக்கு உன் வீடு அடுத்த தெருவிலையா இருக்கு? 60 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்க. இங்க என்ன சொல்லி உனக்கு? இல்ல மாமா இங்க ஷாஜகான் பாய் கைல் ஃபேக்டரி வச்சிருக்காருல அவருக்கு முக்கியமா லெட்டர் கொடுக்கலாம் வந்தேன் மாமா. அப்படி போற வழியே உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன் மாமா. ஆஹா, கயிறு ஃபேக்டரி பாய்க்கு உனக்கு என்னடா சம்பந்தம்? இல்ல மாமா அந்த பாயோட கஸ்டமர் எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு மாமா. அவர் லெட்டர் கொடுத்து அனுப்பி வச்சாரு அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் மாமா. ஆஹா, போன் டெலிகிராம் தந்தின்னு எவ்வளவு டெவலப் ஆகி போச்சு. லெட்டர் நேர்ல தான் கொடுக்கணுமா நீ? இல்ல மாமா அது ரொம்ப முக்கியமான லெட்டர் மாமா. பாய் நேர்ல பாத்துட்டியா? பார்த்தாச்சு மாமா லெட்டரும் கொடுத்தாச்சு அப்படியே உங்களை பாட்டு போலாமேன்னு வந்தேன் மாமா. ஏங்க வராத பையன் வந்திருக்கான் அவனை போய் குறுக்கு சாரணை பண்ண மாதிரி பேசுறீங்களே இது நல்லாவா இருக்கு? கொஞ்சம் கூட இங்கிதம் இல்லாம. ஏய், இங்கிதம்லாம் எனக்கு தெரியும். அத நீ சொல்லாத. திடுதிப்புன்னு ஒரு போன் கூட பண்ணாம வந்திருக்கான். அது மட்டும் இங்கிதமா? இங்கிதமான்னு கேக்குறேன். போடி. நீ ஒண்ணு மனசுல வச்சுக்காத பாண்டி. அவர் குணம் தான் நமக்கு தெரிஞ்சது தானே. ஹலோ, ஷாஜகான் பாய்ங்களா? ஆமா நீங்க யாரு? நான் பிரைஸுடன் போஸ்ட் மாஸ்டர் பேசுறேன். வணக்கம் வணக்கம். சொல்லுங்க என்ன திடீர்னு போனு? ஒரு முக்கியமான விஷயங்க. இந்த காரைக்குடியில இருந்து பாண்டியன் ஒரு பையன் யார்ட்ட முக்கியமா லெட்டர் வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தானா? அப்படி யாரும் வரலையே. அப்படியா? இந்த பாக்குறதுக்கு கொஞ்சம் தரதல மாதிரி இருப்பாங்க. முடி நிறைய வச்சிருப்பான், கழுத்துல கர்ச்சீப் கட்டி இருப்பான், கூலிங் கிளாஸ் போட்டிருப்பான். அச்சு அசலு இந்த காளி பையன் மாதிரி இருப்பான். அப்படி ஒருத்த வந்தானா? இல்லைங்க பிரசுடன், காரைக்குள்ள பெருசா நமக்கு வர சொல்ல கிடையாது. நம்ம வர செலவெல்லாம் நாகப்பட்டினம் ராமநாதபுரத்தோட சரி. ஆமா என்ன பிரச்சனை? இல்ல அப்படி ஒருத்தன் வரல. இல்ல வரல. ஏ கீதா, எக்ஸாம் வருது, படிக்கலையா நீ? ஐயோ, இந்த எக்ஸாம் வைக்கிற சிஸ்டத்தை மாத்தவே முடியாதா? என்னடி பெரிய பேச்செல்லாம் பேசுற? ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. நம்மளுக்கு தெரிஞ்சது எதுவுமே பாடத்துல இல்ல, எல்லாம் தெரியாத மேட்டராவே இருக்கு. அப்போ உனக்கு என்னதாண்டி தெரியும்? அப்படி கேளு. நாதஸ்வரம், சினிமா பாட்டு, கோயில், பூஜை, ட்ரெஸ், தீபாவளி, இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச எதுவுமே சிலபஸ்ல இல்லையேக்கா. இதை விட்டுட்டு பாட்னி, ஜுவாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கீமு, கிபி, அல்ஜிப்ரா, அலெக்சாண்டர்னு எதையோ கேக்குறாங்களேக்கா. நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையானது எதுவுமே இந்த பாடத்துல இல்லையே. ஹே, நம்ம கீதாவாடி இது? என்ன பேச்சு பேசுறா? அவளை இழுத்து வச்சு ஆளுக்கு ஒரு கொட்டு கொட்டுங்கடி. படிக்கிறது மட்டும் கிடையாது, ஆனா பேச்சு பாரு. இது ராகினி ஜாதகம், இது கோபி ஜாதகம், இது ஏன் ஜாதகம். உன் ஜாதகத்துக்கு என்ன வேலை? உனக்கு தான் கல்யாணம் ஆயிருச்சு. மகேஷ் ஜாதகத்தை எடுமா. அது தாங்க தேடிட்டு இருக்கேன். பாரு என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. எல்லாருக்கும் திமிரு ஏறி போச்சு. அது யாருது? விளையாட்டு வேற உங்களுக்கு. அவங்க அப்பாங்க உள்ள இருக்காரு. அண்ணா அண்ணா என்னாச்சு மயிலு? அண்ணா எதுவும் சரியில்லைண்ணா, கொஞ்சம் கூட சரியில்லைண்ணா. எது சரியில்லை? யார் சரியில்லை? எல்லாம் கோபி தான். என்ன அவனுக்கு? அண்ணா அவனை எவ்வளவு நல்லவன் நினைச்சிருந்தோம். அவன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம். அவன் மேல வச்சிருந்த மரியாதை எல்லாம் கெடுத்துக்கிட்டானே அவன். விவரமா தான் சொல்ல. அண்ணா அவன் ஒரு பொண்ணு பின்னாடி பைக்ல உட்காந்து போய்கிட்டு இருக்கானே. அந்த பொண்ணு இப்படி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கு. இவன் பின்னாடி உட்காந்து சிரிச்சிட்டு போய்கிட்டு இருக்கான். யார் கோபியா? சரியா பாத்தியா? நான் தான் அந்த கர்மத்தை கண்ணால பார்த்தனே. இல்ல, கோபி அந்த மாதிரி பையன் இல்லைங்க. அண்ணே அப்ப என் கண்ணால பார்த்தவன் நான் என்ன கிறுக்கணும் நானே? ஏன் இப்படி பதட்டப்படுற? இல்லண்ணே, அதை பார்த்ததுல இருந்து மனசே உடஞ்சு போயிடுச்சுண்ணே. ஆமா ஏண்ணே, அவனை தானே மலை போல நம்பிக்கிட்டு இருக்கோம். வீட்டுல 5 பொம்பளை பசங்க இருக்கு கட்டி கொடுக்கறதுக்கு. இவன் என்னடா இன்னொரு பொண்ணோட பைக்ல போய்கிட்டு இருக்கான். நமக்கு பிறந்தது எதுவும் சரியில்லைண்ணே. ஆமா பின்ன பாருங்களேன், காமு அப்படி, கோபி இப்படி, நீங்க இப்படி, நான் இப்படி, நம்ம இப்படியா? இல்லண்ணே. ஹலோ, நான் பிரைஸோட போஸ்ட் மாஸ்டர் பேசுறேன். சொல்லுங்க மாப்ள, நீங்க ஃபோன் பண்ணது ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கும், நான் கடுப்பா இருக்கேன். என்ன மாப்ள? ஆமா, ஆட்டுக்கடா மாதிரி ஒரு பையனை நீங்க பெத்து வச்சிருக்கீங்கல்ல, அவன் இப்ப எங்க இருக்கான்? பாண்டி எங்க? அவன் வீட்டுல இருப்பான் இல்ல தாயக்கடையில இருப்பான். இப்ப எங்க இருக்கான்? எங்க மாப்ள? என் வீட்டுல என் முன்னாடி தான் இருக்கான். ஆமா, வரும்போது உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தானா? அவன் இல்லையே. அவன் எதுக்கு வந்தான்? அங்க என்ன பண்றான்? கயிறு திரிக்க வந்திருப்பான். ஆமா, நீ எங்க இருக்க? நான் இப்போ அண்ணன் வீட்டுல அண்ணன் கூட பேசிக்கிட்டு இருக்கேன். நல்லதா போச்சு. இந்த போனை பெரிய வாட்ஸ்அப் கிட்ட கொடு. சொல்லுங்க மாப்பிள்ள, என்ன பிரச்சனை? பிரச்சனையே உங்க பிள்ளைங்களாலதான்யா. அந்த பாண்டி பையன் இங்க வந்து நிக்கிறான். வரும்போது உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தானா? எங்கிட்ட எதுக்கு சொல்ல போறான்? சொல்லலையே, சொல்லுங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன். என் வீட்டுல அவனுக்கு என்ன சோழி? என் வீட்டு தென்னை மரத்துல எழுந்து பிடுங்க வந்தானா? தெரியலீங்க, நான் விசாரிச்சு சொல்றேன். என்ன தெரியலன்னு சாதாரணமா சொல்றீங்க? என் வீட்டுல வயசு பொண்ணுங்க 2 பேர் இருக்காங்க. அன்னைக்கு என்னடானா உன் மையன் கோபி என் வீட்டுக்கு தனியா வந்து என் பொண்ணுகிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்கான்.
இன்னைக்கு காரணமே இல்லாம இந்த லூசு பைய பாண்டி என் வீட்டுக்கு வந்திருக்கான். என்ன அர்த்தம்? நான் விசாரிக்கிறேங்க. என்னத்தையா விசாரிக்கிறது? உங்க சங்கத்தமே வேண்டாம் தானே அன்னைக்கே சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் எதுக்கு ஆள் மாத்தி என் வீட்டுக்கு வரானுங்க? இப்படி தடிதடியா ஆம்பளை பசங்க வந்து போனாக்கா என் பொண்ணுங்க பேர் தானே கெட்டு போகும். அது மட்டும் இல்ல, என்னோட இமேஜே டேமேஜ் ஆயிடும். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இதுதான் லாஸ்ட் வார்னிங். உங்க பிள்ளைங்களை கண்டிச்சு வைங்க, சொல்லிட்டேன். சோ நீ அங்கேயும் யார்கிட்டயுமே சொல்லிக்காம இங்க வந்திருக்க. இது எவ்வளவு பெரிய ஃப்ராட் தெரியுமா? நான் இப்ப நினைச்சா கூட உன்னை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ண முடியும். என்ன மாமா இது அநியாயமா இருக்கு? மாமா வீட்டுக்கு வந்தா போலீஸ் பிடிக்குமா? அத்தை வீட்டுக்கு வந்தா போலீஸ் பிடிக்கணும் எந்த சட்டத்துல எந்த செக்ஷன்ல மாமா இருக்கு? டேய், கழுத்துல கர்ச்சீப்பை சுத்திட்டு அலையற நீ ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் கிட்டயே ரூல்ஸ் பத்தி பேசுறியா? ரூல்ஸ் பத்தி எனக்கு தெரியும்டா. வேலையை பாரு, கிளம்பு. எங்க வீடு தேடி வந்த பிள்ளை ஏன் இப்படி விரட்டுறீங்க? ஏய், வீடு தேடி வந்துட்டாக்கா நடுவுல உட்கார வச்சுக்குவியா? டெய்லி தான் நிறைய பேர் வீட்டுக்கிட்ட வரான். காய்கறிக்காரன், குடுகுடுப்புக்காரன், குறி சொல்றவன், பாத்திரக்காரன் எல்லாரும். அதுக்காக வீட்டுக்குள்ள கூட்டு வந்து உபசரணம் பண்ண முடியுமா? வேலையை பாரு. டேய், இவ்வளவு பேசிட்டு இருக்கனே, அசிங்கமா இல்ல உனக்கு? அவமானமா இல்ல? படம் இல்ல? பெருசா வந்துட்டான். போப்பா. இப்ப பாண்டியத்துக்கு அங்க போனா இல்லண்ணே, நான் சொன்னதானே நமக்கு பொறுத்தது எதுவும் சரியில்லைண்ணே. இதுனால நமக்கு இம்சதான். கோபி போனான்னா நான் அமிச்சேன் போனா. பாண்டி எதுக்குடா இப்ப அங்க போகணும்? விசாரிக்கலாண்ணே, விசாரிக்கலாம். கோபி வரட்டுண்ணே, விசாரிக்கிறேன். அதுனது ஒரு பொண்ணு பின்னாடி பைக்ல வந்துட்டு அவ்வளவு ஸ்டைலா பப்ளிக்கா சிரிச்சுக்கிட்டு வர. வரட்டும், எதுவுமே சரியில்லைண்ணே. சூடா ஒரு காபி போடுங்க முதல்ல. போடுறேன். வரட்டும் வச்சுக்கிறேன். என்னக்கா என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, ஆனா கோபி என்ன கண்டிப்பா தப்பு பண்ணிருக்காதுடி. கரெக்ட் தான். எனக்கு கோபி அண்ணனை பத்தியும் தெரியும், எங்க அப்பா பத்தியும் தெரியும். காமு போட்டு பாடா படுத்தினாரு. அடுத்து ஒன்று வேலைக்கு போன நாளே கூட்டு வந்துட்டாரு. பொண்ணுங்களை வறுத்தெடுத்தது போதாதுன்ட்டு இப்போ ஆம்பளைங்கள்ட்டையும் ஆரம்பிச்சிட்டாரு. பாவம் கோபி என்ன. கடவுளே, எல்லாரும் நல்லா இருக்கணும். அம்மா வாடி, காலேஜ் எல்லாம் போயிட்டு வந்துட்டியா? அப்ளிகேஷன் வாங்கிட்டியா? வாங்கியாச்சு. சரி, அப்ளிகேஷன் எப்போ கொடுக்கணும், கூட என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வைக்கணும், எல்லாத்தையும் விவரமா கேட்டுக்கிட்டியா? கேட்டாச்சு. என்னடி கேட்கறதுக்குலாம் ஆன்னு ஒரே மாதிரியா பதில் சொல்ற? அம்மா, நான் கோபியை தானே பார்த்தேம்மா. கோபியை பாத்தியா? மாமா வீட்டுக்கு போயிருந்தியா? இல்ல, நான் காலேஜ் போயிருந்தேன்ல, அப்போ ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன். அத்தான் வந்து பார்த்தாரு. கோபியை எதுக்கு வர சொன்ன? அத்தான் நான் பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வர சொன்னேன். அம்மா, நான் உன்கிட்ட ஓப்பனாவே சொல்றேன்மா, நான் கோபியை தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். என்னடி இது திடீர்னு இந்த மாதிரி சொல்ற? திடீர்னு சொல்லலம்மா, என் மனசுல ரொம்ப நாளாவே இந்த எண்ணம் இருக்கு. அது சரி, கோபி மனசுலயும் அப்படி ஒரு எண்ணம் இருக்கணும்ல. அவன் என்ன சொன்னா? நான் டைரக்டா அத்தான்ட்டே கேட்டேமா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு. வீட்ல எல்லாருக்கும் ஓகேனா எனக்கும் ஓகே தானே அத்தான் சொல்லிட்டாரு. சந்தோஷமான விஷயம் தாண்டி. அதுக்குன்னு இப்படி திடுதுப்புன்னு வந்து சொல்றியே, அதுக்கு இப்ப என்ன அவசரம்? அவசரமோ அவசரம் இல்லையோ, நான் உன்கிட்ட உன்னை வெளிப்படையா சொல்லட்டா, நான் போனதே கோபியை தானே பார்க்கதான். எனக்கு இந்த காலேஜ் படிப்பு இது எதுவுமே முக்கியம் இல்ல. நீ தான் அடிக்கடி சொல்லுவியே, எங்க அண்ணனுங்க வீட்டுக்கு தான் நீ மருமகளா போகணும்னு. இப்ப நான் பெரிய மாமா வீட்டுக்கு மருமகளா போகணும்னு ஆசைப்படுறேன். இதுல என்ன தப்பு? தப்பு இல்லடி, ஆனா உங்க அப்பாவை நினைச்சதான் எனக்கு பயமா இருக்கு. அவரை எப்படி இதுக்கு சம்மதிக்க வைக்கிறது? அப்பாவை பத்தி இப்பதான் புதுசா தெரியுமா? எப்பவா இருந்தாலும் என் கல்யாணத்தப்ப இந்த பிரச்சனையை சமாளிச்சுதான் ஆகணும். எனக்கு யார பத்தியும் கவலை கிடையாது. நான் கோபியத்தனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். சூப்பர் மகா. மா, கோபி மச்சானுக்கும் மகாக்கும் எப்படியாச்சும் கல்யாணத்து பண்ணி வை. இவங்க 2 பேரும் பொறுத்தா கும்முன்னு இருக்கும். இது நடந்தா அவனுக்கு சந்தோஷம் தானம்மா. டேய், இதை விட வேற என்னடா எனக்கு சந்தோஷம் இருக்கு? இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு. என்னடா? கோபி மச்சானுக்கும் மகாக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச கையோட அப்படியே காமு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னு வச்சுக்க, எங்க 2 பேரும் ஜோடி பொறுத்தவங்க கும்மு கும்முன்னு இருக்கும். என்ன சொல்ற? போட்டேனா? மா,
ஓ மக சொல்ற மேட்டர் தான் நானும் சொல்றேன். அவ என்ன சொல்றா? மாமே மகனை கட்டிக்கிறேன்னு சொல்றா. நான் மாமே மகளை கட்டிக்கிறேன்னு சொல்றேன். வாட்ஸ் ராங்? நீ ஆளே ராங்கு தானடா. அம்மா நான் முன்னாடிமா இல்லம்மா, தெரிஞ்சிட்டம்மா, நல்லவன் ஆயிட்டம்மா, பிலீவ் மீமா. அடேங்க அப்பா. அம்மா இதுல ஒரு மேட்டர் இருக்கு. சொக்கு மாமா வீட்டில் மகா கல்யாணம் பண்ணிக்கிறா. நான் மயில் மாமா வீட்டில் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்க, ஆளுக்கு ஒரு வீடுன்னு பேலன்ஸ் ஆயிரும். உனக்கும் பொல்லாப்பு இருக்காது. உங்க அண்ணன் தங்கச்சி உறவுல நான் ஒரு உறவு பாலமா இருப்பேன். என் பாசிட்டிவ் திங்கிங்க புரிஞ்சுக்கம்மா. காமு என்னை கட்டி வைமா. சி மஸ்ட் மீ. டே முதல்ல இங்க இருந்து போடா. இல்லம்மா நான் என்ன சொல்றேன்னா அடிச்சு மண்டை உடைச்சிருவேன். முதல்ல ஏதாவது ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கிற வழி பாரு. இப்போ நான் காசு சம்பாதிக்கிறேன் அவ்வளோதானே. காசு சம்பாதிக்கிறேன், காமுவை கல்யாணம் பண்றேன். குட் பை. ஐயோ போய் தொலைடா. அம்மா நான் சொன்ன விஷயத்த காரைக்குடியில போய் மாமாட்ட சொல்லிட்டு வந்துருமா? என்னடி இது திடுதிப்புன்னு இந்த பேச்சை எப்படி எடுக்கிறது? அப்படி என்ன அவசரம்? அம்மா நான் கல்யாணத்துக்கு அவசரப்படல. கோபியத்தனுக்கு நான் தானே ஃபிக்ஸ் பண்ண சொல்றேன். எந்த காரணத்தை கொண்டும் கோபியத்தனை என்னால இழக்க முடியாதுமா. நீ பெரிய மாமா வீட்டுல போய் கோபிக்கு தான் மகான் மட்டும் சொல்லிட்டு வந்துருமா. அதெல்லாம் சரிடி. இப்ப நம்ம காரைக்குடிக்கு எப்படி போறது? உங்க அப்பா வேற கோபி மேலே அண்ணன் மேலே ரொம்ப கோவமா இருக்காரு. என்னத்த சொல்லிட்டு காரைக்குடிக்கு போறது? நீயும் நானும் காரைக்குடி போறத நான் பாத்துக்கிறேன். எப்படி? கைவசம் ஒரு பிளான் இருக்கு. சரிடி, சாமி கும்பிடும்போது நல்ல விஷயத்த சொல்லியிருக்க. நம்ம என்னபடியே எல்லாம் நல்லபடியா நடக்கணும். என்ன சிஸ்டர்ஸ்லாம் ரொம்ப அமைதியா இருக்கீங்க? என்ன காமு, காயமெல்லாம் சரியாயிருச்சா? பரவாயில்லையே, சூப்பர், நல்லாயிருச்சு. என்ன அமைதியா இருக்க? கீதா ஏன் அமைதியா இருக்கீங்க? ஏ வாயாடி, என்ன நீ அமைதியா இருக்க? என்னம்மா, எதுவும் பிரச்சனையா? என்ன ராகினி, என்னாச்சு? மகேஷ் என்னம்மா, எல்லாரும் அமைதியாவே இருக்கீங்க? ஏன் அம்மா, என்னம்மா, ஏமா ஏமா அழுகுறீங்க? என்னாச்சு? என்னம்மா, என்னாச்சு? என்ன சித்தப்பா, என்னாச்சு சித்தப்பா?